ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி எங்கள் பாட்டி ஊரில் கிராமத்தில் தான் இருக்கும். இப்போது நம்ம இந்த மண்பானையில் தான் ஆட்டுக்கறி குழம்பு செய்ய போகிறோம். தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எங்கள் பாட்டி தான் இந்த ஆட்டுக்கறி குழம்பு வைக்க போகிறாங்க. வாங்க பார்த்துடலாம். 1/2 kg ஆட்டுக்கறி எடுத்துருக்கோம். மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். வாங்கும்போதே குழந்தைங்களுக்கு இலை ஆட்டுக்கறி கேட்டு தான் வாங்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த காலத்து ஸ்டைலில் நம்ம குழம்பு வைக்கிறதுனால எல்லாமே கையில் நசுக்கி தான் பண்ண போகிறோம். எதுவுமே மிக்சியோ இல்லை மசாலாஸ் எதுவும் கடையில் வாங்கி பண்ணலை. இது இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. உப்பு மிளகாத்தூள் பட்டை லவங்கம் தண்ணி எண்ணெய் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி அடுப்பு சூப்பராக பற்ற வச்சுட்டாங்க. பானியும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சட்டி நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் பாருங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது அந்த பட்டை மசாலாலாம் போட்டுக்கலாம். பட்டையில் அவங்க போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா வாசனை கமகமன்னு வருது. இப்போ எண்ணெயில் நல்லா அந்த பட்டையில் அவங்கெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது பொடியை நறுக்குனா வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கிராமத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரத திருவிழா நடக்க போகுது. அதனால டெய்லி சொற்பொழிவு நடந்துகிட்ருக்கு. அதனால பாரத பிரசங்கி சொற்பொழிவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க வாய்ஸ் தான் இப்போ கேட்டுட்ருக்கு. நாங்கள் சைடில் அப்படியே ஜாலியாக மட்டன் குழம்பு பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா நாட்டு தக்காளி பழுத்த நாட்டு தக்காளியாக போட்டுக்கோம். அப்போ தான் மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதையும் நல்லா மேஷ்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு வச்சுருக்கிற மட்டனை இதில் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ஆட்டுக்கறி குழம்புக்காக நம்ம அடுப்பில் செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் டெய்லி 3 வேளை 4 வேளை எப்படி தான் அடுப்பில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ தெரியலங்க. போட இப்போது கறி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வீட்டிலே ரெடி பண்ண மிளகாத்தூள் தான். பாட்டி ரெடி பண்ணது தான். ஆனால் அடிக்குது. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டோம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இந்த உப்பு மிளகாத்தூளோடு சேர்ந்து இந்த மட்டன் நல்லா வேகணும். அவசரப்பட்டு தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க, ஏன்னா மட்டன்லேயே தண்ணி வரும் பாருங்கள். இந்த கறியில் நல்லா உப்பு மிளகாத்தூள் இறங்கணும், நல்லா வேகணும். குக்கரில் ஈஸியாக விசில் வெந்துடுறதுக்கு. ஸோ நல்லா அப்சர்வ் ஆகி வேகும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த மட்டன்லாம் நல்லா உப்பு மிளகாத்தூளில் வதங்கிடுச்சு. 10 நிமிஷத்துக்கும் மேலே மட்டன் நல்லா வேகணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். கலக்கிட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஆனால் மட்டன் இன்னும் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். நம்ம இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சாப்பிட்டுருக்கலாம். இப்போது மண்பானையில் பாட்டி சூப்பராக கறி குழம்பு வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா கறி குழம்புக்கு களி உருண்டை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சாப்பிட்டுடலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டிலே வாழை மரம் நிறைய வளர்க்குறாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக வாழை இலை கட் பண்ணியாச்சு. இப்போ வாழை இலையில் களி மட்டன் குழம்பு, அந்த காலத்து ஹெல்த்தியான சாப்பாடு. சாப்பிட்டுடலாமா? இப்போ கிராமத்து ஸ்டைல் சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் பாட்டிக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கஷ்டப்பட்டு அடுப்பில் எனக்காக சமைச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்.